உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ண நீங்க யாருங்க? இந்த அக்கறை எங்க அம்மா இங்க வந்தப்போ உங்களுக்கு இருந்திருக்கணும். அப்ப துரத்தி விட்டுட்டு இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? என்ன செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா? ஆதி, என்ன அது இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? கோடி கோடியா பணம் இருந்தோம் பெத்த புள்ளியோட வீட்டுக்கு வந்து இருக்க முடியாம தெரு தெருவா அலையிற வலி உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா வாழும்போதுதான் நிம்மதியா வாழல, சாகும் போது கூட நிம்மதியா சாகல. அவங்க என்ன அனாதையா? ஹாஸ்பிட்டல்ல எப்படி கடந்தாங்க தெரியுமா? உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க செஞ்ச தப்ப சரி பண்ணிட்டு வரும்போது இங்க எல்லாமே மாறி இருக்கும்னு. அப்புறம் நீங்க சரி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா? நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டீங்களே, நான் உங்களை மன்னிச்சிருவேன். ஆனா எங்க அம்மா உங்களால திருப்பி தர முடியுமா? சொல்லுங்க, திருப்பி தர முடியுமா? கடனாக கடனாக ஆனதே, இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நனிவாடுதே, தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா, உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். ஆதி, அம்மா! 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 ஆதி, என்னாச்சு ஆதி? தொடாதீங்க, தொடாதீங்க, தொடாதீங்க. அப்பா, என்னப்பா ஆச்சு? வேண்டாம் தமிழ், பக்கத்துல வராது. ஆதி, ஒண்ணும் இல்ல ஆதி. தயவு செஞ்சு வெளியே போங்க, போயிடுங்க. ரூம்ல இருந்து வெளியே போயிடுங்க, இங்க நிக்காதீங்க. போங்க 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 போங்க, வெளியே போங்க. ஆதி, வெளியே போங்க. இங்க யாரும் நிக்காதீங்க, சொல்றது கேளுங்க. ஆதி, ஒண்ணும் இல்ல. பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க போங்க ஆதி, போங்க, போயிடுங்க. வெளியே போங்க போங்க.
சார், இந்த வீடு உங்க பாட்டி பேர்ல எல்லாம் இல்ல, கண்ணாத்தான்னு ஒருத்தவங்க பேர்ல இருக்கு. அவங்க கிட்ட இருந்துதான் தர்மலிங்கங்கிற பேர்ல மாறி இருக்கு. டேய், கண்ணாத்தாவே நான் தான்டா. நான் எழுதி கொடுக்காம அவனுக்கு எப்படிடா வீடு போச்சு? இல்லையே, கண்ணாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் வாங்கி சட்டப்படி அவர் பேருக்கு எழுதி மாத்திருக்காரு. ஆ? இந்த டாக்குமெண்ட்டை வச்சதா எங்க பேங்க்ல 25 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. இவங்க தான் கண்ணாத்தாவா? இவங்க ஆதார் கார்டு கொடுங்க. சார், இவங்க தான் சார் கண்ணாத்தா. தர்மலிங்க இவங்க மகன் தான் சார். இந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர் தான் சார். அவர் தான் சார் இவங்க உயிரோட இருக்கும் போதே சொத்தை மாத்தி எழுதி இருக்கிறாரு. அதுவும் பொய்யான டெத் சர்டிபிகேட்டை கொடுத்து மாத்தி இருக்கிறான். நீங்க நியாயமா பார்த்து அவர் தான் சார் அரெஸ்ட் பண்ணணும். நீங்க இப்ப அந்த தர்மலிங்க எங்க இருக்காரு? சார் சார் அவசரப்படாதீங்க சார். எங்க வீட்ல கொஞ்ச நாளாவே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதனால தான் எங்க அப்பா இப்படி பண்ணிருப்பாரு. முதல்ல நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம் சார். தப்பா இருந்தா நானே என் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து விட்டுறேன் சார். ஏமா, உங்க ஃபேமிலில பிரச்சனைனா அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி வாங்க வரா? சார் அவங்க என் அப்பதா சார். அவர் இவங்களோட பையன்தான் சார். இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை போயிட்டு இருக்கு சார். அந்த கோபத்துல தான் மேபி ஏதாவது பண்ணிருப்பாரு சார். சார், அவர் மேல தப்பு இருந்தா நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் சார். சார், கொஞ்சம் பெருசாக்காம விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், இத நாங்க ஃபேமிலிக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறோம் சார். முடியலன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன் சார். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லனா காலையில கேள்வியே கேட்க மாட்டோம். டைரக்டா அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். வாங்க. ஏய் பாட்டி, என்னாச்சு இப்போ? நீ எதுக்கு அழுகுற? விட, அந்த ஆள் வரட்டும், பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல. அத்தை, அந்த ஆளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, விடுங்க, என்னன்னு விசாரிச்சுக்கலாம். சொத்துக்காக நான் செத்துட்டேன்னு சொன்னவே நாளைக்கு என்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டாள்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.